அண்மை செய்தி 2000 கோடி மதிப்பிலான போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ஜாஃபர் சாதிக் டெல்லி சிறப்பு நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார். அதில் அமலாக்கத்துறை வாக்குமூலம் பதிவு செய்யும் போது தனது வழக்கறிஞரையும் அனுமதிக்க வேண்டும் என கோரியிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் வெங்கடேசன் வழங்கிட கேட்கலாம். வெங்கடேசன் வணக்கம். இந்த மனு தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன? வணக்கம். போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள சென்னையைச் சேர்ந்த ஜாஃபர் சாதிக்கிடம் அமலாக்கத்துறை பதிவு செய்துள்ள பண மோசடி வழக்கு தொடர்பாக நாளை மறுதினம் மற்றும் அதற்கு மறுதினம் 8, 9, 10 ஆகிய தேதிகளில் திகார் சிறையில் சென்று வாக்குமூலம் பதிவு செய்ய ஏற்கனவே டெல்லி சிறப்பு நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை அனுமதி பெற்றுள்ளது. இந்த வாக்குமூலத்தை நாளை பதிவு செய்ய உள்ள நிலையில் இதனிடையே இந்த வாக்குமூல பதிவின் போது தனது வழக்கறிஞரும் உடனிருக்க அனுமதிக்க வேண்டும் என கோரி ஜாஃபர் சாதிக் சார்பில் அவரது வழக்கறிஞர் பிரபாகரன் ஒரு மனுவை தாக்கல் செய்துள்ளார். அதில் குறிப்பாக விசாரணை நடத்தும் போது அந்த விசாரணை கேள்விகள் கேட்காத தூரத்தில் இருந்து பார்க்கும் வகையிலும் தனது வழக்கறிஞருக்கு ஒரு அனுமதி வழங்க வேண்டும் என்றும் அதுவும் குறிப்பிட்ட நேரத்தில் அனுமதி அளித்தால் போதும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்துள்ளார். எனவே இது தொடர்பாக உரிய உத்தரவை பிறப்பிக்க கோரிய இந்த மனுவை டெல்லி சிறப்பு நீதிமன்றம் இன்று பிற்பகல் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள உள்ளது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி வெங்கடேசன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.